பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பின்பு மீண்டும் அண்ணன் உமாபதி அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே. அப்போ ரிசல்ட் எல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு உங்கள் மனநிலைமை எப்படி இருந்தது? அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா, இல்லை இது தமிழ்நாட்டில் பாதி பேர் சொல்கிறதுன்னா இது நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு, சில பேர் வந்து அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னாங்க. இது எப்படி சார் நடந்தது அப்படின்னாங்க. அது மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய மனநிலைமை என்ன? மனநிலை என்ன இல்லை, அதாவது என்னென்னா அதிர்ச்சியாக இருக்கிறன்றது ஒரு உண்மை தான். எல்லாருமே அதிர்ச்சி அடைய மக்கள், பொதுமக்கள். நம்ம வந்து என்னென்னா போலிங்க்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தது வேறு. ஆனால் போலிங் அன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே வந்த நிலைமை நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம், நிச்சயமாக தமிழ்நாட்டில் 2026 எல்லாமே ரீசெட் ஆயிரும், பழையது எதுவுமே இருக்காது அப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருப்போம். ஆனால் அதில் வந்து விஜய் ஜெயிச்சிருவாருன்னு மட்டும் போட்டிருக்க மாட்டோம். திமுக மண்ணை கவுரும்னு போட்டிருக்க மாட்டோம். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா போலிங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து தொலைபேசி வாயிலாக ஒவ்வொரு ஊருக்கும் பேசினதில் கோயம்புத்தூர், மதுரை, சென்னையெல்லாம் பேசும்போது ஒரு பெரிய ஒரு அலை, யாரும் எதிர்பாராத ஷாக்கிங்கான ஒரு அலை இருக்கின்றதை சென்னையில் பார்க்க முடிஞ்சது. 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 9 பேர் தாவேக்கான்னு, 10 பேரில் 9 பேர். ஸோ அப்படி சொல்லும்போது, அப்படியே கேட்கும்போது சரி ஒரு பெரிய அலை உருவாயிருக்கு. அந்த அலை தான் வந்து இந்த தேர்தல் தீர்மானிக்க போகுது தெரிஞ்சு அன்றைக்கி நைட்டே நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அந்த வகையில் இப்போ நான் நினச்சது வந்து என்னென்னா போலிங் டே அன்னைக்கு 120லேருந்து 140 வரைக்கும் விஜய் வருவாருன்னு. ஆனால் 10 கம்மியாக வந்திருக்காரு. அதுதான் எனக்கு அதிர்ச்சி. எப்போ எவ்வளோ கம்மியாக வந்தாப்புல விஜய்? 108 வந்திருக்காப்புலையே. 128 வந்திருக்கணும், 138 வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு அலைன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு மெஜாரிட்டியும் தாண்டி, அதாவது என்னன்னா ஒரு பெரிய மாற்றம் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறப்போ, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10ல் 9 பேர் தாவேக்காங்கிறப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 130 140 கிட்ட கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் நினச்ச ஒன்று. பட் இது அலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு இரு பக்கமும் இருந்த வெறுப்பு, எங்களுக்கு இனிமேல் திமுக வேணான்னு சொல்கிற ஒரு வெறுப்பு, எனக்கு இனிமேல் அதிமுக வேணான்னு சொல்கிற ஒரு வெறுப்பு வந்து அப்படியே தாவேக்காவுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுக்க முடியாது. இதில் இருந்து அலை அடித்தது உண்மை தான். இது வந்து எப்படின்னா மழை பெய்யும், சீசனுக்கு மழை பெய்யறது உண்மை. மேகத்தில் வந்து ஒரு வித இந்த ஒரு கெமிக்கலை தூவி மழை வர வைப்பாங்க. அந்த மாதிரியான வெற்றி தான் இது. மேகக்கூட்டம் இருக்குது, இது சாயந்தரமாக மழை வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், அடமழை வரலாம், இல்லை அந்த மேகம் கலைஞ்சி கூட போயிடலாம். ஆனால் அந்த மேகம் கரெக்டாக கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அதில் வந்து அந்த சில்வர் நைட்ரேட்டு அதை சொல்லுவாங்க, அதை தூவி விட்டிங்கன்னா டக்குன்னு விழுந்துடும். இது கெமிக்கல் தூவினா எப்படி சொல்ல வரீங்க? அது எதை குறிப்பிடுறீங்க? அதுதான் வந்து இதாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சவுதி அரேபியா இருக்குல்ல, அந்த அரபு நாடுகளில் திடீர்னு பார்த்தா மலையை திருடிட்டான்னு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மலையை திருடிட்டாங்களா? மேகத்தை திருடிட்டாங்க, மழையை திருடிட்டாங்க. மழையை எப்படா திருட முடியும்னு தான் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்னடா இவங்க சொல்கிறாங்க, பைத்தியக்காரன், ஒரு கவர்மெண்ட்டே சொல்லுது அப்படின்னோடனே என்னடா அப்படின்னு அதில் போய் ரிசர்ச் போய் தேடி பார்த்தா, அதாவது அந்த இப்போ சவுதிக்கு வந்து மழையே வராது. அது காரணம் என்னென்னா ஹீட்டு. அந்த ஹீட் காரணமாக எப்போயோ மாமாங்கத்துக்கு ஒரு மழை வரும், பேரழிவு மழையெல்லாம் வந்திருக்கு. அது என்ன, ஆனால் மேகம் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இங்கே ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னா இங்கே மழை பொழியாது, மேகம் போயிட்டே இருக்கும். பாகிஸ்தான்லேருந்து வர மேகம் ஈரானுக்கு போயிட்டுருக்கும், இல்லை இந்த பக்கம் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், கத்தார் இந்த சைடு போகுதுன்னு வைங்க. அந்த மாதிரி மேகக்கூட்டம் அடுத்த நாட்டை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இவங்க அதை வழிமறித்து மேலே இதை போட்டுருது, பொடியை போட்டு அவன் ஊரில் மழை பெய்ய வச்சிருது. ஓகே. ஆர்டிஃபிஷியல் ரெயின் சொல்ல முடியாது. ரெயின் ஒரிஜினல் ரெயின் தான், அது ஆர்டிஃபிஷியலாக பெய்ய வைக்கிறது. அதான் அது பாட்டு போயிருக்கோம், போகிறத அடுத்த நாட்டுக்கு போகிறத வழியிலே வழிபறி பண்ணுற மாதிரி அந்த மேகத்தை வழிபறி பண்ணி அது மேலே இருந்து இங்கேயே பெய்ய வச்சிடுறது. ஸோ அப்போ இது உண்மை தான். நம்ம நினச்சா காமெடி பண்ணுறாங்க எல்லாமே, மழையை திருடன்றாங்க, மேகத்தை திருடிடான்னு பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஈரானில். என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே ஸ்டைலில் தான் இப்போ வந்து திமுகவுக்கு போகக்கூடிய மேகத்தை வழிமறித்து மயக்கப்பொடியை தூவி தாவேக்காக்கு வெளியே வச்சிட்டாங்க. அதை வந்து சோசியல் மீடியான்ற ஒரு கெமிக்கலை போட்டு
ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திருடிட்டாங்க அப்படின்னு நம்ம இல்லைண்ணா, இப்போது நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர் பேச்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆக போகுது அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாரும் நார்மலாக வந்து பார்த்தாங்க, கேளிக்கைகளாக வந்து பேசினாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. என்ன இது ஒரு பேச்சுன்னு பேசிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 77 நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் 2026 இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நட்சத்திர அந்தஸ்து, அதாவது எத்தனை கட்சிகள் வந்தாலும், எத்தனை திராவிடங்கள் பேசினாலும், கொள்கைகள் இருந்தாலும், பண்பாடு இருந்தாலும், நட்சத்திர அந்தஸ்து அப்படிங்கிறது எப்போவுமே அது ஒரு தனி மவுசு உண்டு அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அன்று எம்ஜிஆர் 77 எம்ஜிஆர் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கிறார். அவர் கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கிறார். இன்றைக்கி வந்து தாவேகா வந்து 2 வருஷங்கள் கழிச்சு ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த நட்சத்திர அந்தஸ்துங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அது வந்து அது நட்சத்திர அந்தஸ்துலாம் கிடையாதுங்க. ஹியூமன் கேட்டல்ஸை வந்து என்னென்னா தன் வசமாக ஈர்க்கிறது. சிவாஜி தான் நல்லா, எம்ஜிஆரோட சிவாஜி நல்லா நடிப்பார். ஏன் அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியல? ஜார்ஜியெல்லாம் பிரிஞ்சப்போ நின்னார், டெபாசிட்டே வாங்கலையே அவர். ஏன் எம்ஜிஆர் மட்டும் இந்தியா இது தமிழகத்தை ஆண்டார், சாகிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா, அவர் நல்ல நடிகர், மக்களை ஈர்க்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் அதை வாக்குகளாக மாற்றினது ஆரம்பிரப்பன். புரியுது அவங்களுக்கு? அண்ணாவால் பெரியாரால் அண்ணாகிட்ட போனவர் ஆரம்பிரப்பன் சின்ன பையனாக இருக்கும்போது. ஏன் பயங்கர எவ்வளோ டேலண்ட் இருந்தால் பாருங்கள். 20 வயசில் 21 வயசில் பெரியார் எவ்வளோ பெரிய ஆள். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பிரப்பன் அவர்கிட்ட வேலை சேர்ந்து 6 மாதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அப்போ அண்ணா பார்த்துட்டு இப்படி ஒரு தம்பி கிடச்சாருன்னா நமக்கு பயங்கரமாக இருக்குமே, இவரை இந்த பையனை எனக்கு கொடுத்துறீங்களான்னு பெரியார்கிட்ட போய் விலைக்கு வாங்கின மாதிரி வாங்கிட்டு வரேன். நான் வச்சுக்கிறேன் இந்த தலைவரை, கட்சி ஆரம்பிக்கிறோம், அவர் பயங்கர டேலண்ட்டாக இருக்கார் இந்த தம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிரப்பனை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அப்புறம் அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் கேப்சர் பண்ணுறாரு. ஆனால் பெரியார் அண்ணா இவங்களே இவரை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் தான் அந்த காலத்து சோசியல் மீடியா கிங் மாதிரி. ஸோ இப்போ சோசியல் மீடியான்றீங்கல்ல, மீடியா கிங் அவர் தான் ஆரம்பிரப்பன். அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து வந்து எம்ஜிஆர்கிட்ட வர்றார். எம்ஜிஆர்கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆரை கட்டமைக்கிறார். இப்போ நீங்கள் 10 குழா இருக்குது இந்த கல்யாண வீட்டில் மண்டபத்திலாம் பார்த்தீங்கன்னா 5 குழா திறந்துட்டு எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும். எல்லாத்தையும் அடைச்சி ஒரு குழாயாக போட்டிங்கன்னா ஃபோர்ஸாக தண்ணி வரும். அப்போ அதில் எல்லோரும் வந்து வரிசையில் நிற்பாங்க. புரியுது அவங்களுக்கு? 10 குழாயாக இருந்ததுன்னா எல்லோரும் கை கழுவு தான் போகிறான் சாப்பிட்டு. ஆனால் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக தெரியாது. அதே ஒரு குழாயாக அதை மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மவுஸ் ஆயிரும். 10 பேர் வந்து வரிசையில் நிற்பான், அப்போ 20 பேர் ஆயிரும். அப்போ இந்த குழாயில் டக்குன்னு கையை கழுவிட மாட்டோமான்னு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த என்னென்னா ஒருமுகப்படுத்துறது, அந்த ரசிகர்கள்லாம் ஒருமுகப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு தான் ஸ்க்ரீன் பிளேயிலேருந்தே வரணும். அது எம்ஜிஆர் படத்தில் சிகரெட் குடிக்க மாட்டார், படத்தோட டைட்டில்கள். அதாவது இப்போ நீங்கள் வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோதே வீரப்பனுடைய ஆலோசனை கேட்டிருக்காரு. அவர் கேட்டு தான் அவர் கூட அப்புறம் கட்சி உடஞ்சோடனே இங்கே வந்துட்டார். வீரப்பன் ப்ரொடியூசரு. புரியுதா? எம்ஜிஆருக்கே அவர் தான் ப்ரொடியூசரு. சத்யா மூவிஸ்க்கு அவர் எம்ஜிஆரோட கம்பெனிக்கு இவர் வந்து பொறுப்பாளர், இவரோட கம்பெனிக்கு இவர் தான் ஓனர். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா எல்லா கதையும் ஆரம்பி தான் டிசைட் பண்ணுறாரு. ஏன்னா அரசியலில் இவர் கொண்டு வராரு அப்படிங்கும்போது இப்போ விஜய்க்கு கிடைத்த வெற்றி அதுதான். எத்தனையோ அறிவுஜீவிகள் இருக்காங்க, பிளானர்ஸ் இருக்காங்க, ஆனால் அதுக்கு ஒரு பொம்மை கிடைக்கணும். அந்த பொம்மை வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும், சொல்கிறவனும் சரியான ஆளாக இருக்கணும். இந்த 2 பேருமே ஒரு கோட்டில் இணைஞ்சால் மட்டும்தான் ஒருத்தரை வந்து தலைவரை ஆக்க முடியும், ஒருத்தர் தலைவர் ஆக முடியும். அதுக்கு ஒரு பின்புலம் வேணும். அந்த பின்புலம் சொல்கிறத இவர் நம்பணும். அதே மாதிரி இந்த பின்புலத்துக்கு செலக்ட் பண்ணுற ஆள் தரமான ஆளாக இருக்கணும். அதாவது இவரை வச்சு மார்க்கெட் பண்ணி ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஆளாக இருக்கும். அப்படி வந்து விஜயோடைய கட்சியில் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்தால் அந்த ஆரம்பி யார்? அதை தான் இப்போ ஆர்மி வந்து படத்தில் டிசைன் பண்ணி கதை வசனத்திலேருந்து டைட்டில்லேருந்து அப்படி மக்களை ஈர்க்கிற மாதிரி இவரை வச்சு இவர் தான் உருவம், இவரை வந்து மார்க்கெட் பண்ணது ஆரம்பி. ஸோ வந்து அதே மாதிரி அன்னைக்கு என்னென்னா சினிமா அதுதான் மெயின் மீடியா. சினிமாவில் இருந்து நீங்கள் பெருசாக பண்ணிங்கன்னா சிஎம் ஆயிடலான்றது எம்ஜிஆர் வருவது. அதே மாதிரி பேப்பர், இந்த 2லேயும் அவர் கில்லாடி. ஆரம்பி வந்து பேப்பர்லேருந்து சினிமாவுக்கு வந்தவர்.
ரெண்டுல இங்கே வசனம் எழுதுறதுல இது பண்ணுறதுல கில்லாடி. அவர் மட்டும் பண்ண மாட்டார், அறிவு சார்ந்தவர்களை செலக்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய ஆள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெகதீஷை சொல்கிறேன். இவர்கள் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 5 வருஷம் 7 வருஷமாக படத்தை அதே மாதிரி எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றான்றதை ஆய்வு பண்ணி அதை டிசைன் பண்ணுறாங்க. என்ன மாதிரி காட்சி அமைக்கணும், எதை நோக்கி நம்ம கதை இருக்கணும். ஆக்ஷன் கதையை மட்டும் இருக்காது. நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் ஸ்டோரியே இருக்காது. விஜய் படத்தில் லவ் ஸ்டோரியே இருக்காது. ஓகே, எம்ஜிஆர் பாணியிலே இருக்கும். டான்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆடுவார் கதாநாயகி. ஆனால் கதாநாயகி தான் விஜயை தேடி வருவார். புரியுதா? சமீபத்த படத்தில் நீங்கள் வந்து தாலாட்ட வருவாயா அப்படி இப்படின்னு அதை ஒரு டான்ஸ் ஆடுவீங்க. அது பழசு, அதெல்லாம் பழசு. அதெல்லாம் அப்போ இவர் கதாநாயகியை தேடி போவார். காலம் வேற. அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறாங்க. கதாநாயகி போன வந்தவெல்லாம் இவர். ஜெகதீஷ்னா நீங்கள் சொல்கிற அந்த ஆர்மி அது இவருங்க. இவர் அதாவது ஜெகதீஷ்ன்றது வந்து ஆமாம் அந்த சரி ஜெகதீஷோடைய ஃபோட்டோ ஒன்று போடுறாங்க. ஆமாம், கரெக்டு. உள்ளே இருந்து எல்லா வேலையும் பார்த்து சோசியல் மீடியா ஒருங்கிணைஞ்சு பெரிய அளவில் இவரை டிசைன் பண்ணது கடைசி ஒரு 10 படத்தில் ஜெகதீஷ். ஓகே, ரைட்டா? அப்போ அவர் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணான்னா கரெக்டாக ஆதவர்ஜுனா உள்ளே வந்துடும். ஆதவர்ஜுனாக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அறிவுஜீவியாக மதிக்கப்படணும். ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிவாளியா அப்படின்னு அவருக்கு ஆசை வரும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்தின்னு கடையில் சாப்பிட்றீங்களா, மந்தின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். மந்தி பிரியாணி ஒரு மாதிரி மந்தினா நான் பெரிய தட்டில் ஃபுல்லாக ரைஸ் போட்டு பெரிய தட்டில் வைக்கிறது. அது அதாவது ஒரு புளியோதரை மாஸ்டர் வந்து பிரியாணி மாஸ்டராக மாறணும்னு ஆசைப்பட்டானே எப்படி இருக்கும்? புரியுதா? மந்தி வந்து அதை தான் சொல்கிறேன். அப்படி மந்தி வந்து பிரியாணி மாதிரி தானே. 5 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தானே மந்தி, அந்த பெரிய மந்தின்னு அதானே இல்லையா? மந்தின்றது வந்து நீங்கள் வந்து மந்தினா தமிழில் குரங்குன்னு அர்த்தம். தெரியுங்களா உங்களுக்கு? கோத்தினா தெலுங்குல குரங்கு. மந்தினா வந்து குரங்குன்னு அர்த்தம். சரி, இளம் குரங்குன்னு அர்த்தம். இது வந்து ஆப்பிரிக்கா அரபு நாட்டு பாஷை. அதாவது என்னென்னா ஒரு 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 தக்காளி சோறும் புளியோதரையும் போட்டுட்டு ஒரு மாஸ்டர் பிரியாணி மாஸ்டர் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தக்காளி பிரியாணி மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் தக்காளி போட்டே பழகினவன் என்ன பண்ணிடுவான்னா பிரியாணிலையும் தக்காளியை நிறையா போட்டு விட்ருவான். டேஸ்ட்டாக தான் அது வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவல் இருக்கும். அந்த மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் தான் பேசணும். ஏன்னா அமைச்சர் ஆகிட்டார். அவர்கள் வந்து அறிவுஜீவி ஆகணும்னு ஆசை. அதே மாதிரி தான் தக்காளி மாஸ்டர் இப்போ பிரியாணி மாஸ்டராக மாறும்போது அது மந்தியாக மாறிடும். பிரியாணி மந்தின்றது வந்து பிரியாணி மாதிரி உதிரியாக இருக்காது. பார்த்துருக்கீங்களா? மசாலா சாதம் மாதிரி தான் இருக்கும். சரி, அது சில பேருக்கு தான் பிடிக்கும். அது படு கேவலமாக இருக்கும் அது சாப்பிட்றது. புரியுதா அவங்களுக்கு? மந்தின்றது கேவலமான ஒரு டுபாக்குறது. ஒரு டைம் சாப்பிட்டானே மந்தி எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா டக்குன்னு ஆதவர்ஜுனா உள்ளே போகிறாப்புல. பெருசாக டேஸ்டியாக இருக்காது. அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு பிரியாணின்னு ஒருத்தன் ஆக்கி அது தக்காளி சாதமாக மாறினா அதுக்கு ஒரு பேரை வச்சு விட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போயிடுதுல. அது சாப்பிட்றதுக்கு 4 பேர் வருவான். ஆமாம், அது கரெக்டு தான். அந்த மாதிரி தான் இப்போ ஆதவர்ஜுனா உள்ளே பூந்து என்ன பண்ணிட்டாப்புலன்னா, அவர் டிசைன் பண்ணதை தாண்டி இவரும் உழைப்பு இருக்குது. இவர் அறிவுஜீவியாக காட்டணும்னு நினச்சவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சோசியல் மீடியா கையில் வச்சு அதை வச்சு பூஸ்டப் பண்ணி பயங்கரமாக ரீச் பண்ணி அது பெரிய அளவில் போய் மக்கள் மத்தியில்னா இளைஞர்கள் மத்தியில் நம்பும்படியாமல் நம்மள கூட சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் வாயன்கள் போட்டதா அப்படின்னு. வாட்ஸ்அப்பில் வர்றதுலாம் நான் இப்போ பைத்தியக்காரங்க நம்பிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்று இது 10 பேருக்கு அனுப்புங்க, 100 பேருக்கு அனுப்புனீங்கன்னா இன்று இரவே உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது. இந்த மாதிரி குரூப் இருக்காங்க இல்லை, இவங்களை ஈஸியாக நீங்கள் டேப் பண்ணி தூக்கிடலாம். அதெல்லாம் டேப் பண்ணி தூக்குறது ஆதவர்ஜுனா. மொத்தத்தில் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மந்தியாக உருவாக்கி, சைவ கடையாக இருந்தது அதிமுக. சாம்பார், பொரியல், ரசம் வேண்டவன் இங்கே போகலாம். ஒரு நல்ல ஒரு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி தான் திமுக. இதுக்கு நடுவில் வந்து தக்காளி சாதம் மாஸ்டர் வந்து அதில் சிக்கனை போட்டு பண்ணது. அது ஒரு தனியாக கடை வச்சு அதுக்கு ஒரு தனி பேர் வச்சிட்டாங்க. அதுதான் தாவேக்கா. சரி, இப்போ எல்லாம் போயிருக்காங்க, புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு கடையில் போய் சாப்பிட்டு சரி இது வித்தியாசமாக இருக்குதுன்னு சாப்பிட்ருக்காங்க. இனி இந்த கடை தொடர்ந்து இருக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.